ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன் 2025. ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன. கிரகங்களின் மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும். அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது. மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சிகள். ஜூன் 6 புதன் கிரகம் மிதுன ராசியில் நுழைகிறார். ஜூன் 7 செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பயிற்சிக்கிறார். ஜூன் 15 சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது. ஜூன் 22 புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஜூன் 29 சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறார். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன. இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். விருச்சிகம் ராசி 2025ஆம் ஆண்டின் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற்றுள்ளன. இந்த 3 கிரகங்களின் பயிற்சியால் ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள் பயிற்சியாகிறார். ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்குள் பயிற்சியாகிறார். அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் உள்ளனர். புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர். ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி, 8 மற்றும் 23 தேதிகளில் பிரதோஷம் வருகிறது. 25ஆம் தேதி அமாவாசை வருகிறது. மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல், நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் பார்வையில் பிடியாதக்காரர்களாகவும் தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள் மனதில் மிகவும் நல்லவராக இருப்பார்கள். உத்தியோகம் தொழிலில் மிகவும் ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு அதிக அளவில் உதவி செய்வது, அதற்காகவே அதிக விமர்சனங்களை எதிர்கொள்வார்கள். சுபகாரியம். குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்துள்ளார். அவர் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதால் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். கலைத்துறை. ஆசிரியர்களை மட்டும் பகித்து கொள்ளாவிடில் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருப்போருக்கு சிறப்பாக இருக்கும். கலை, சினிமா, ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறை தொடர்புடையவர்களுக்கு முதல் 15 நாட்கள் நன்றாக இருக்கும். அங்கீகாரம். இந்த காலம் மகளிருக்கு சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆதரவு இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். கால்நடைகள், செல்ல பிராணிகள் வளர்ப்பால் ஆதாயம் உண்டு. கவனம். பணம் கையாள்வதில் கவனம் தேவை. எதிலும் ரகசியம் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் பணம் விரயமாக வாய்ப்புள்ளது. நகை திருட்டு போவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதிலும் அதிக கவனம் தேவை. பங்குச்சந்தை, ஆன்லைன் முதலீடு ஆகியவற்றில் எச்சரிக்க வேண்டும். இல்லை என்றால் மோசடியில் சிக்க வாய்ப்புள்ளது. பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பரிகாரம். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானின் பீச் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு அதிகாரிகள், அரசியல் துறையினர் கடைசி 15 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் காவல் தெய்வங்களை வழிபடுவதும் அதற்கான பலன்களை தரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.